ஞாயிற்றுக்கிழமை எடுத்த மினி விலாக் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஏன்டா வாழ்க்கை வாழ்கிறாங்கிற மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுது விடியுது. நானும் ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிச்சிட்டு எல்லாமே எடுத்து காமிச்சிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அந்த இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடணும், ஒரு மிஷின் மாதிரி. அதையே எடுத்து வச்சுட்டு தலையில் ஒரு 3 இடத்துல பொடுகு இருக்குது. அந்த பொடுகு நம்ம கொட்டுது தலையிலேருந்து, சுரண்டோம்னா ரத்தம் வருது. நானும் மெடிக்கலில் சொல்லி அதுக்காக ஷாம்பு வாங்கிட்டு தேய்ச்சேன். ஆனால் அது ரெக்கவர் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் கீதா தான் சொன்னாங்க, நீங்கள் வேப்பந்தழை போட்டு அரைச்சி நல்லா குளிச்சிங்க அப்படின்னாவே அந்த கசப்புக்கு போயிடும். எங்கள் ஸ்ரீக்கு அப்படி தான் இருந்துச்சுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படியே ட்ரை பண்ணணுன்னு சொல்லிட்டு வேப்பங்கொழுந்தா பறிச்சிட்டு வந்து நல்லா அரைச்சிட்டு சரி ஓகே தலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 நாளாக மனசு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. பிரபாக்காட்ட பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு 9 நாள் ஆயிடுச்சு நான் அக்காட்ட பேசி. என்ன ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப மனசு விட்டு போச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. இந்த பக்கம் எனக்கும் உடம்பு சரியாகலை. ஒரு பக்கம் கர்ப்பப்பை வலி, ஒரு பக்கம் பல் வலி. என்ன நடக்குது